வளைகுடா நாடுகளுடனான ஈரானின் நடவடிக்கைகள் முன்னர் இப்படித்தான் இருந்தன. ஆனால் ஈரானுடனும் அமெரிக்காவுடனும் சமநிலையை பாதுகாத்து வந்த வளைகுடா நாடுகளில் இப்போது நிலைமை இப்படி மாறியிருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதல்களுக்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்து வரும் ஈரான், அமெரிக்க தளங்கள் மற்றும் அமெரிக்க ராணுவ வசதிகளை கொண்டிருக்கும் அண்டை நாடுகளான அனைத்து வளைகுடா நாடுகளையும் தாக்கி வருகிறது. சொல்லப்போனால் இந்த பதிலடி தாக்குதல்கள் ஏற்படுத்தியிருப்பது பொருட்சேதம் மட்டுமல்ல, நாடுகளுக்கு இடையிலான உறவில் பெரும் விரிசலையும் உண்டாக்கியிருக்கிறது. போர் நடவடிக்கைகள் தொடங்கி 10 நாட்களில் ஸ்கை செய்தி நிறுவனத்திடம் பேசிய கத்தார் பிரதமர் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். What happened is really a huge shake-up for the trust in the relationship that we have with Iran. ஈரானின் பதில் நடவடிக்கைகள் பொருளாதார ரீதியாக எண்ணெய் எரிவாயு விலைகள் வேகமாக உயர்ந்து போரின் விலை என்ன என்பதை காட்டியிருக்கிறது. அன்றாட வாழ்க்கையிலேயே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த போர் நடவடிக்கைகளுக்கு அரசியல் ரீதியாகவும் பல நாடுகள் விலை கொடுத்து வருகின்றன. நாங்கள் வீழ்ந்தால் நீங்களும் வீழ வேண்டும் என்பது போலத்தான் இருக்கிறது அவர்களின் நடவடிக்கை. வளைகுடா பகுதியை சிக்கலில் ஆழ்த்தியிருக்கும் இதை புரிந்து கொள்ள 2 விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈரான் வளைகுடா நாடுகளுடன் ஒப்பந்தங்களை உருவாக்க தொடங்கியது. அதற்கு காரணம் ஏமன். ஈரானிலிருந்து புறப்பட்டதாக கருதப்படும் ஹூத்தி கிளர்ச்சி குழு அமெரிக்காவால் பயங்கரவாத குழுக்களாக முத்திரை குத்தப்பட்டவை. இந்த ஹூத்திகள் சவுதி அரேபியா மற்றும் அமீரக கப்பல்களையும் எண்ணெய் வளங்களின் மீதும் தாக்குதல் நடத்தி வந்தனர். சவுதி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துடனான அவர்களின் முரண் என்ன தெரியுமா? ஏமன் உள்நாட்டுப் போரின் போது சன்னி ஆதரவு படைகளுக்கு ஆதரவாக இவ்விரு நாடுகளும் இதற்கு முன்னர் வான்வழி தாக்குதல்களை தொடங்கியிருந்தன என்பதுதான். ஹூத்திகளும் ஈரானியர்களும் ஷியா பிரிவைச் சேர்ந்தவர்கள். சில வளைகுடா நாடுகள் ஈரானுடன் உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடிவு செய்தன. பொதுவான அம்சங்கள் இருந்ததால் அல்ல, எச்சரிக்கையான நடைமுறைக்காகவே அது நடந்தது. எங்களுடன் உறவை இயல்பாக்கவில்லை என்றால் நாங்கள் தாக்குவோம், உங்களை காயப்படுத்துவோம் என்னும் பதற்றத்தை வளைகுடா முழுவதும் உருவாக்க முயற்சி செய்கிறது ஈரான். அதையே செய்தும் காட்டுகிறார்கள். ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானும் ஒன்றுக்கொண்டு முரண் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக ஒருவித கண்ணிய ஒப்பந்தத்தை செய்து கொண்டன. சவுதியும் ஈரானும் இருநாட்டு உறவை மீட்கவும் தூதரகங்களை திறக்கவும் கூட ஒப்புக்கொண்டன. இதனால் தனது வர்த்தகம் மேம்படும் என ஈரான் நம்பியது. மறுபுறம் வளைகுடா நாடுகளுக்கு நிலைத்தன்மை தேவைப்பட்டது. எண்ணெய் பொருளாதாரத்தை தாண்டி வர்த்தகம், சுற்றுலா மற்றும் தொழில்நுட்பத்திற்கான திட்டங்களையும் வைத்திருந்தன. ஆனால் இப்போது இரு நாட்டின் திட்டங்களும் அபாய கோட்டில் நிற்கின்றன. ஈரானிய தாக்குதல்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக பல இடங்களிலும் தொடர்கின்றன. சவுதியும் அமீரகமும் ஈரானுடன் நல்ல உறவில் இருந்தாலும் அமெரிக்க இராணுவ தளத்தின் முக்கிய ஆதரவாளர்களும் இந்த இரு நாடுகள்தான். இதுதான் சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளம். 2024ஆம் ஆண்டில் 2300 அமெரிக்க வீரர்களின் புகலிடம் சவுதி அரேபியாதான். அதைப் போலவே அமெரிக்க வான்படையின் மிக முக்கிய மையமாக விளங்கும் அமீரகத்தின் அல் தஃப்ரா விமானத்தளம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தியதோ இல்லையோ, எதிர்த்தாக்குதலுக்கான இலக்குகளாக வளைகுடா நாடுகளை அமெரிக்கா மாற்றியிருப்பது தெரிகிறது. இந்த தளங்களை பயன்படுத்தி அமெரிக்கா அந்த ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதா என்பதற்கான தெளிவான ஆதாரங்களும் இல்லை. போரின் தொடக்கத்தில் குறிப்பாக அமீரகம் ஏராளமான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களால் குறிவைக்கப்பட்டது. முதல் 24 மணி நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ஏவப்பட்ட எண்ணிக்கைக்கு ஏறக்குறைய சமமான அளவில் இந்த ஏவுகணைகள் இருந்தன. இராணுவ ரீதியான தாக்குதல்கள் மட்டுமல்ல, அவை விமான நிலையங்கள், ஹோட்டல்கள், பொதுமக்கள் தங்கும் இடங்களையும் தாக்கின. போருக்கு முன் கத்தாரும் ஓமனும் ஈரானுக்கு நெருங்கிய நண்பர்கள்தான். கத்தாருடன் ஒரு மிகப்பெரிய எரிவாயு வயலை பகிர்ந்து கொள்கிறது ஈரான். கத்தார் தலைநகர் தோஹா பல ஆண்டுகளாக ஹமாஸின் உயர் பதவி உறுப்பினர்களின் இருப்பிடமாக இருந்தது. காசா எல்லைப் பகுதியில் அமைந்திருந்த இக்குழு ஐரோப்பிய அமெரிக்க அரசுகளால் பயங்கரவாத குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டவை. இஸ்ரேல் மீதான அக்டோபர் 7 தாக்குதல்களை நடத்திய அமைப்பும் அதுதான். அப்படி இருந்தும் கத்தார் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகிறது. ஈரான் தன் மீது ஏவி வந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கத்தார் பெருமளவில் இடைமறித்துள்ளது. ஆனால் உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களுக்கு பிறகு திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தியை நிறுத்த அரசாங்கம் நிர்பந்திக்கப்பட்டது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சிக்கும் கத்தார் அமைச்சருக்கும் இடையிலான உரையாடல் இரு நாட்டுக்கும் இடையிலான பிளவை தெரிவித்திருக்கிறது. ஈரான் தரப்பை கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சியின் வாதங்களை திட்டவட்டமாக நிராகரித்திருக்கிறார். நாங்கள் குடிமை உட்கட்டமைப்பை தாக்கவில்லை என்று தொடங்குகிறார் அராக்சி. இல்லை, இது தவறு என்று மறுக்கிறார் கத்தார் அமைச்சர். அப்படியென்றால் ஓமனின் நிலை என்ன? மற்ற வளைகுடா நாடுகளை காட்டிலும் அமெரிக்க இராணுவத்தின் இருப்பு அங்கு குறைவாகவே உள்ளது. இருப்பினும் ஈரான் ஓமனையும் விட்டு வைக்கவில்லை. ஓமனின் தலைநகரான மஸ்கட் கடற்பரப்பில் எண்ணெய் கப்பலை தாக்கியிருக்கிறது. எனினும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு ஈரானின் குறிப்பிடத்தக்க தாக்குதல்களிலிருந்து ஓமனை காப்பாற்றக்கூடும். அமைதி பேச்சுவார்த்தைக்கான உதவி ஈரானுக்கு தேவைப்படலாம்.
மத்தியஸ்த அனுபவமுள்ள ஓமன் அந்த நேரத்தில் உதவ தயாராகலாம். ஆனால் இப்போதைக்கு மத்தியஸ்தமோ அமைதியோ கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இல்லை. அதற்கு மேலாக நிபந்தனையற்ற சரணடைதல் இல்லாமல் ஒப்பந்தம் இல்லை என தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். We are not asking for a ceasefire, and we don't see any reason why we should negotiate with the US when we negotiated with them twice, and every time they attacked us at the middle of negotiations. ஆக வளைகுடா நாடுகளில் அச்சத்தை ஏற்படுத்தும் ஈரானின் தற்போதைய உத்தி போரை நிறுத்துவதற்கு அமெரிக்காவுக்கான அழுத்தமாக மாறுமா, அல்லது எதிர்விளைவை ஏற்படுத்தி வளைகுடா நாடுகளை ஈரானை தாக்கி நீண்ட கால போக்கில் மேற்கத்திய நாடுகளுடன் நெருக்கமாகி விடுமா? தங்களை சுற்றியுள்ள அனைவருடனும் உறவை துண்டித்துக் கொள்ளும் முடிவாக இருந்தாலும் சரி, தற்போதைக்கு ஈரானிய ஆட்சி அதிகாரத்தில் நீடிப்பதற்காக எதையும் செய்ய தயாராக இருப்பதாக தெரிகிறது. அப்படி செய்தால் பிராந்திய அளவில் நட்பு நாடுகளே இல்லாத நிலைக்கு ஈரான் தள்ளப்படும். அத்தகைய நிலையில் ஈரான் என்னும் நாடு நீடிக்குமா? சற்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.